Hello, please. Welcome back to our channel, Table Fix, and now I'm Zara. Yes, finally, today is a very special day for us. So, first of all, நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஹாப்பி பர்த்டேடாண்ணா. ஓகே, இன்றைக்கி ஒரு புது எஃப்எஃபோடு தான் வந்திருக்கேன். அது இது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இது கொஞ்சம் புது ஸ்டோரி லைன் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்கடா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அந்த கமெண்ட்ஸ் பொறுத்து தான் அடுத்தடுத்து நான் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் பண்ணலாமா இல்லை வேணாமா அப்படின்னு யோசிக்கணும். ஸோ ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு பர்சன் அவங்க குடுக்குன்னு ஒரு வேனுக்குள்ளே போகிறாரு. என்ன எல்லா சீட்டும் ஃபில்லாக இருக்குது, நான் இந்த பக்கம் உட்கார்றது? அடங்க ஐயார, இது என்னடா வம்பா போச்சு. எனக்கு ஒரு இடம் இல்லை. அந்த லாஸ்ட்டு சீட்டில் இடம் இருக்குது. எப்பா தம்பி கொஞ்சம் தள்ளி உட்காரு அப்படின்னு சொல்ல பக்கத்தில் இருக்க பர்சனும் அப்படியே தள்ளி உட்காருங்க. உட்காந்தோடனே நம்ம ஜிமினாதா அப்படியே அந்த பர்சன் மேலே தோலில் கை போட்டு, தேங்க்ஸ்டா தம்பி அண்ணனுக்கு இடம் கொடுத்ததுக்கு. அடிச்சு கையிடு, நான் பொண்ணு. பொண்ணா? சொல்லவே இல்லை. நமக்கு தெரியாமல் இந்த பொண்ணு ஏண்டா சொன்னாப்பாண்ணா, உனக்கு என்ன தெரியாதா? தங்கச்சி நீயாம்மா? சாரிம்மா, நான் ஏதோ பையன் உட்காண்ட்ருக்கான்னு நினச்சேன். அது வர வர உனக்கும் அண்ணனுக்கும் வித்தியாசமே எல்லாம் போயிடுச்சு. என்னடா சொல்கிற? நீயும் அண்ணனை மாதிரியே ட்ரெஸ் பண்ணுற, அவனை மாதிரியே நடந்துக்கிற, அவனை மாதிரியே கோவம் வந்தால் என்னை தூக்கி போட்டு அடிக்கிற. அதனால சொன்னம்மா. காலங்காத்தாலே என்கிட்ட வாங்கி கட்டிக்காத, மரியாதையே உட்காரு. சீட் தானே வேணும், உட்காந்துட்டல, அப்புறம் என்ன? சரிம்மா, நான் எதுவும் பேசல அப்படின்னு இங்கே சொல்ல ஆப்போசிட்லேருந்து, நீ என்ன மச்சாக்கா தப்பாக சொன்ன? நீ கரெக்டாக தான் சொல்லியிருக்க. ஆம்பளை பையனாக பிறக்க வேண்டியது நம்ம வீட்டில் பொம்பளையாக பிறந்துருச்சு போல். டே, உனக்கு என்ன வேணும் இப்போ? தடி நம்ம பக்கம் திரும்புது. வேணாம் வேணாம் ஃபெலிக்ஸா, வயமூடு வயமூடு வயமூடு. டே, என்னடா அங்கே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை மச்சான், உட்கார சீட் கேட்டேன், அதை தங்கச்சி பக்கத்தில் தான் இடம் இருந்தது, அதனால தான். நீ அங்கெல்லாம் உட்கார வேணாம், ஏன் சின்ன பக்கவா? ஏன்? டே, நம்ம தங்கச்சி தானடா. அதெல்லாம் முடியாது, நீ இந்த பக்கம் வா, நான் அங்கே போகிறேன். பெரிய சிவாஜி சாவித்திரி பிரிய மாட்டாங்கலாம், இப்போ பார்த்தாலும் ஒன்றாவே சுற்றுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசிகிட்ருக்க. சுரேஷ்ணா, உங்கள் லவ் ஸ்டோரி கொஞ்சம் சொல்லலாம்ல? என்னம்மா லவ் ஸ்டோரி? அவன் என்ன சொந்த அத்தை பொண்ணு, அதனால் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களே எங்களுக்கும் எங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணணும்னு பிளான் பண்ணாங்க. நாங்களும் லவ் பண்ணதுனால ஓகே சொல்லிட்டாங்க. ஆமாண்ண, உன் ஸ்லாங் வேறு மாதிரி இருக்குது, உன் ஆள் ஸ்லாங் அதை விட வேறையாக இருக்கேன். எப்படிண்ணா? அது பிராமின் தாம்மா 2 பேரும். ஆனால் நான் ஊரில் இருந்த சிட்டிக்கு சேஞ்ச் ஆனதுனால நான் என் நாக்கில் சென்னை தமிழ் ஒட்டிக்கிச்சு, அவளுக்கு அக்ரகாரத்து பாஷை ஒட்டிக்கிச்சு. என்ன பண்ணுறது? ஏண்டா என்ன இவ்வளோ நேரம்டா இப்படியே ட்ராவல் பண்ணிகிட்ருக்க போகிறோம்? டே ஜிமினா, பாரு மட்டும் வாடா. டே மச்சான், முடியலடா, தூக்கி தூக்கி போடுதுடா, இந்த பாரு இதெல்லாம் ஒரு ரோடா அப்படின்னு ஜிமின் சொல்லிகிட்ருக்க. படார்னு வண்டி நின்றுச்சு. தடி, என்னடாச்சு? மச்சான், அது வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே நடந்து தான் போகணும். என்னது, நடந்து போகணுமா? டே, என்னடா சொல்கிற? இல்லை மச்சான், இது கிராமம், அதுவும் இந்த ரோட்லலாம் கார் போகாது, அதனால் நாம் இதுலேருந்து நடந்து தான் போகணும். இது வேறையா? டே, நீ இந்தியாவிலேருந்து கொரியா வந்தது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் கல்யாணம் பண்ணாலும் அதே இந்தியன் பொண்ணை கல்யாணம் பண்ணது ஆசைப்பட்டதும் தப்பு இல்லை, ஆனால் கல்யாணத்தை வேற எங்கேயாவது வச்சுருக்கலாமேடா. இப்படி ஒரு கிராமத்துக்குள்ளே கொண்டு வந்து எனக்கு கொலையாக கொள்வது என்னடா ஏரியா அது? என்ன ரோடு இது? இதில் தான் இப்படி நடந்து வருது? காலையில் தான் நடந்து வரணும். டே, ஏன்டா சீரியஸாக பேசுகிறத காமெடி பண்ணுறது? அடங்குங்கடா. ஐயோ, டே மச்சான் ப்ளீஸ்டா, எனக்காகடா, வந்து தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இறங்கி நடந்துட்டுருக்க. அப்பா மச்சான், இன்னும் எவ்வளோ தூரம்டா? டே, இன்னும் ஒரு
15 மினிட்ஸ் தான். அதுக்குள்ளே வீடு வந்துடும். இன்னும் 15 மினிட்ஸா? விடிஞ்சிரும் போலையே. அப்பா, ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. அப்பா, மாப்பிள்ளை வீட்டில் இருந்து எல்லோரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? இதோ வந்துட்டேன். மச்சான், ரொம்ப டயர்டாக இருக்குது, வாடகை வீட்டுக்குள்ளே போகலாம். வா போவோம். நில்லுங்க. எங்கே போகிறேன்? என்ன பஸ் இது? உங்களை தான். எங்கே போகிறேன்? ஏங்க, வீட்டுக்குள்ளே போகிறோங்க. இதை பாருங்க, இது அக்ரகாரம். இங்கெல்லாம் ஷூவெல்லாம் போட்டுட்டு வரப்படாது. ஷூவெல்லாம் கழட்டி வாசலில் வச்சுட்டு முத்தத்தில் ஜலம் இருக்குது, அதை எடுத்து கை கால் அலம்பிட்டு உள்ளே வாங்கும். எங்கள் தோப்பனார் சொல்லியிருக்காரு. தோப்பனாரா? தோப்பனார்னா என்ன மச்சான்? ஒன்று முதல்ல நான் நின்றுட்டுருக்கேன். எனக்கே அந்த புள்ள பேசுகிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நான் மண்டையை சொரிஞ்சிட்ருக்கேன். என்கிட்ட வந்து கேட்குற? மூடிட்டு வாடா. இந்த சுரேஷ் எங்கடா போனான்? அவனுக்கு தானே இந்த பஸ் தெரியும். ஆமாம், அவன் எங்கே போனான்னு இந்நேரம் அவனை வேறு காணாமே. சரி, ஏதோ சொல்கிறாங்க, ஷூவை கழட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ஜிம் டைம் பிறந்த மறுபடியும் உள்ள போகிறாங்க. நில்லுங்க. இப்போ என்ன? எங்கே போகிறேன்? ஒரு டயர்டாக இருக்குது, உட்கார போகிறேங்க. அப்போல்லாம் அங்கெல்லாம் உட்காரக்கூடாது. அங்கெல்லாம் எங்கள் தோப்பனார் தான் உட்காருவார். இது தோப்பனார் உட்காருவாரா? ஆமாம், இந்த தோப்பனார்னா என்னடா? ஜிமினா, வாயில் அடிச்சிருவேன், மூட்டு வா. எனக்கே அர்த்தம் புரியாமல் தள்ளாடிக்கிட்டு இருக்கேன்டா. ஐயோ, இந்த பிள்ளை பாஷையும் புரிய மாட்டேங்குது. வயன், எல்லாரையும் சாப்பிட அழைச்சிட்டு வா. இதோ வந்துட்டப்பா. உங்கள் எல்லாரையும் தோப்பனார் சாப்பிட கூப்பிட்றாரு. பரவாயில்ல, இந்த வீட்டில் சோறாவது போடுறானுங்களே, அது வரைக்கும் நல்லது. மூடிட்டு வாடா. என்ன தம்பி, சௌக்கியமாக இருக்கேலா? என்ன கேட்குறாரு? அண்ணன், அவர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாரு. ஓ அப்படியா? நல்லா இருக்கேன் அங்கிள். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்பாடா. அப்பா, ஒரு வழியாக சாப்பாடு போட்டாங்க. ஜம்முக்கா, என்னடா அது? எதை தலையை வைக்கிறாங்க? எதை தலையா? ஆமாடா, என்னடா ஒரே வெஜ் ஐட்டமாக இருக்குது. அதான்டா எனக்கு புரியல. இருக்கேப்பா. ஏங்க, கொஞ்சம் இங்கே வாங்கல. என்ன வேணும்? எதுக்கு கூப்பிட்டேன்? என்ன எல்லாமே வெஜ் ஐட்டமாக இருக்குது, நான்வெஜ் இல்லையா? அபச்சாரம் அப்படிலாம் பேசப்படாது. இது அக்ரகாரம். ஏங்க, இப்போ நான் என்ன கேட்டேன்? இந்த சிக்கனு, மட்டனு, ஃபிஷ்ஷு அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம்ல? உங்கள் ஊருக்கு வந்திருக்கோம், நீங்கள் என்னடா இப்படி வெஜ்ஜை போட்டு அனுப்புகிறீங்க? ஐயோ பெருமாளே, அபச்சாரம். என்ன இந்த பிள்ளை? நான் இப்போ என்ன கேட்டேன்? சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கேட்டேன், அதுக்கு இப்படி தலையில் அடிச்சுட்டு ஓடுது. ஏங்க, உங்களை தாங்க கேட்குறேன். இதை பாருங்க, இது அக்ரஹாரம். இங்கெல்லாம் மாமிசம் சாப்பிடக்கூடாது, உயிரை கொல்றது பாவம்னு எங்கள் தோப்பனார் சொல்லியிருக்காரு. நாங்கள் இப்படி தான் சைவம் மட்டும்தான் சாப்பிடுவோம். அதனால் இங்கே இருக்கிறவருக்கும் நீங்களும் இதே சைவம் தான் சாப்பிடணும். ஏன்னா நாங்கள் ரொம்ப ஆச்சாரமான குடும்பமா? இது வேறையா? வேறு வழி இல்லை, பசி வேறு உயிரை கொல்லுது, சாப்பிடலாமா? வேணான்னு சொன்னால் விடவா போகிற? சாப்பிட்டு தான் ஆகணும். நில்லுங்க. ஏம்மா, என்னம்மா நீ என்ன பண்ண போனாலும் நில்லுங்கன்ற. இப்போ உனக்கு என்ன தான் வேணும்? இதை பாருங்க, இது அக்ரஹாரம். இங்கெல்லாம் காலையில் 5 மணி ஆனால் எந்திரிச்சிடணும். அதாவது சூரியன் உதயம் ஆனதும் எந்திரிக்கணும். அதுக்கப்புறம்
கிணத்துலேருந்து ஜலம் எடுத்து ஸ்நானம் பண்ணிட்டு தான் ஆற்றுக்குள்ளேயே வரணும். ஸ்நானம் பண்ணாமலாம் சாப்பிடக்கூடாது. ஸ்நானம் பண்ணிவிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ணணும். சேவிக்கணுமா? அம்மா எனக்கு தான் தாடி இல்லையே, நான் எதுக்கு ஷேவ் பண்ணணும்? ஐயோ பெருமாளே பெருமாளே, எனக்கு வச்சிருக்கு பாரு. நான் அதை சொல்லலை. சேவிக்கிறதுனா காலையில் எழுந்து குளிர்ந்த ஜலத்தில் குளிச்சுட்டு சாமி கும்பிடணும், அது சொன்னேன். சாமி கும்பிடணுமா? அதெல்லாம் எங்களுக்கு என்னன்னே தெரியாதே. சரி சரி, நீங்கள்லாம் ரொம்ப களைச்சி போய் ரெஸ்ட் எடுங்க. இதுதான் உங்கள் ரூமு. நீங்கள் 3 பேரும் இங்கே தங்கிக்கோங்க. அப்புறம் மறந்துடாதீங்க, காத்தால் 5 மணிக்கா எழுந்திக்கணும். 5 மணிக்கா? அது எனக்கு மிட் நைட் ஆச்சே. போயிட்டாளா? மச்சான் என்னடா அது? அதாண்ட எனக்கும் புரியல. மச்சான் அந்த பிள்ளை ஏதோ சும்மா சொல்லுது. விடு மச்சான், நம்ம போய் தூங்குவோம். காலங்காத்தால எழுந்திக்கணும் வேற. எந்திரிச்சிருவேன். உனக்கு தெரியாது, எனக்கு வேக்கப் டைமு 10 மணி தான். ஆமாம்ல. சரிடா தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தூங்க போயிட்டாங்க. அவன் காலங்காத்தால வந்து கதவை தட்டுறது. ஏந்திரிங்கோ, யாராவது இருக்கேலா? கதவை திறங்க. எவன்டா அவன் காதுக்குள்ளே வந்து கத்துறது? நானே இப்போ தான் தூங்குறேன். என்னது இது? என்னம்மா வேணும் உனக்கு? நான் தான் நேற்றே சொன்னேனே, எங்கள் ஆற்றுலலாம் காலங்காத்தால 5 மணிக்கா எழுந்து கிணத்துலேருந்து ஜலம் எடுத்துகிட்டு வந்து ஸ்நானம் பண்ணி பெருமாளை சேவிக்கணும்னு. மறந்துட்டேலா? ஏம்மா அதெல்லாம் நீ பண்ணுமா, நான் ஏம்மா பண்ணணும்? அதெல்லாம் முடியாது. கெஸ்ட்டாக இருந்தாலும் எங்கள் வீட்டோட ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா தோப்பனார் கோச்சுக்குவார். என்னது? தோப்பனார் கோச்சுக்குவாரா? அவனை முதல்ல போட்டு தள்ளணும். இதோ பாருங்க, என்னோட தோப்பனார் பற்றிலாம் அப்படிலாம் பேசக்கூடாது. என்னதான் இருந்தாலும் நீங்கள் அவருக்கு மரியாதை கொடுக்கணும். ஏன்னா அவர் உங்களோட வயசில் பெரியவா இல்லை. அவனுக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? டே ஜிமினா, என்னடா பேச்சுது? என்னதான் இருந்தாலும் அவர் நம்மளோட வயசில் பெரியவர்ல. பெரியவங்களுக்கு எப்படி பேசணும்னு தெரியாது. சாரிங்க, இவன் இப்படி தான், எல்லாருக்கிட்டையும் இப்படி தான் பேசுவான். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். இப்போ என்ன, 5 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடணும், அதானே? நீங்கள் விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் வரேன். ரொம்ப திமிரு பிடிச்ச குழந்தையாக இருக்குமோ? டே என்னடா சொன்ன? நான் இங்கே தயாங்கிட்ட பேசிகிட்ருக்கேன். ஆமாம், நீ என்ன திடீர்னு அந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுற? சப்போர்ட்லாம் இல்லை மச்சான். என்னதான் இருந்தாலும் நியாயம்னு ஒன்று இருக்குது. அதுவும் அந்த பிள்ளை முன்னாடி அவங்க அப்பாவை திட்டுறது தப்பு இல்லையா? பாவம், அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படாது? பொண்ணு மனசு கஷ்டப்படுமா? என்ன ஏதோ தப்பாக இருக்கு மச்சான். உனக்கு ஏதாவது புரிஞ்சுது? புரிஞ்சுது. என்னடா சொல்கிற? நான் அப்புறம் சொல்கிறேன். அப்படியா? சரி டே, அதான் சொன்னாங்கள்ல, குளிக்கணும், கோயிலுக்கு போகணும். வாங்க போகலாம். டே நீ வேணாம் போடா, எங்களை விட்டுடுறா ப்ளீஸ்ரா. சொல்கிறா, சொன்னால் மட்டும் இந்த நாய் கேட்டுற போகிறானா? வா மச்சான், இவனுக்கு ஃப்ரெண்டானதுக்கு நாம் இதை அனுபவிக்கலாம். ஆமாம், இந்த ஃபெலிக்ஸுன்னு ஒருத்தன் தானே, அவன் இங்கே, அந்த நாய் எங்கே இருக்கும்? அவன் எங்கே இருப்பான்? எங்கே பொண்ணுங்க இருக்கோ அங்கே தான் இருப்பான். ஆமாம்ல, அப்படி ஒன்று இருக்கோ? சரிப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் குளிக்க போக திடீர்னு பார்த்தா ஜங்குக்கா காணும். டே என்னடா ஜங்குக்காவை காணும்? நம்ம கூட தானே வந்தான், எங்கே போயிருப்பான்? அதானே எனக்கு தெரில. இரு கேட்போம். யாருக்கிட்ட கேட்குறது? அங்கிள், அது எங்கள் ஃப்ரெண்டை காணும், நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களா? என்னப்பா கேட்குற? இது கல்யாண வீடு, தினம் 1000 பேர் வருவாங்க, யாரை கேட்குற? அதான் ஜங்குக் என்னோடய ஃப்ரெண்டு. ஓ
ஓ! அந்த கொரியன் பையனா? ஆ அவன் ஆ கிணத்துல இருந்து ஜலம் எடுத்து ஸ்நானம் பண்ணிட்டு இப்போ தான் பெருமாளை சேவிக்க கோயிலுக்கு போயிருக்கான்ப்பா. நல்ல பையன். நானும் வந்த புதுசில் என்னமோ நினச்சேன். ஆனால் ஒரே நாளில் இப்படி மாறிட்டான். நல்ல பையன். நான் தான் தப்பாக நினச்சிட்டேன். பெருமாளே என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக என்னது சாமி கும்பிட போகிறானா? இவன் காலையில் இருந்தோடனே 2 பேருக்கு சரக்கு அடிப்பான். இப்போ என்ன இப்படி மாறிட்டான்? சரிவா போய் பார்ப்போம். சரிவா போவோம். மச்சான் நீ சாராவை எங்கேயாவது பார்த்த? ஏன்? இல்லை கேட்டேன். டேய் இதெல்லாம் உனக்கு ஓவராக தெரில. தப்பு மச்சான். டேய் அதெல்லாம் விடு, நான் என் மச்சானை பார்த்துக்கிறேன். சரிவா முதல்ல மச்சானை தேடுவோம். என்னமோ நடக்குது என்னன்னு தெரியல, கண்டுபிடிக்கிறேன். டேய் அங்கே பாரு ஜங்குக்கு. சரி அது ஜங்குக்கெலாம் இல்லை, ஏதோ இந்த ஒரு பையன் போல். நம்ம ஜங்குக்கு என்னைக்குதான் இப்போலாம் ட்ரெஸ் பண்ணியிருக்கான். இப்போ பாரு ஒரு டிஷர்ட்டு, ட்ராக் பேண்ட்டு, அப்புறம் ஒரு கூலிங் கிளாஸ்ன்னு சுற்றுவான். அவன் போய் இப்படி சுற்றுவானே அப்படிங்க. இந்த ஒரு பையனாக இருக்கும்டா. டேய் நல்லா சுருங்கி போன கண்ணில் ஜூம் போட்டு பாரு, அது நம்ம மச்சான் ஜங்குக்கு. ஜங்குக்கா? என்னது வேட்டி, கழுத்தில் டவலு, நெத்தியில் போட்டு, என்னாச்சு இவனுக்கு? அப்படியே தமிழ்நாட்டு பையனாகவே மாறிட்டானோ? மச்சான் மச்சான் என்னடா நம்ம கூப்பிட்டுட்ருக்கோம், அவன் பாட்டுக்கு போகிறான். காது கேட்கலையோ? சரிப்பா பக்கத்தில் போய் கூப்பிடுவோம். மச்சான் டேய் என்னடா பண்ணுற? அது டேய் சாமி கும்பிட வந்த மச்சான். சாமி கும்பிட்டா நமக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது. எங்க 2 பேரும் சமத்த சாமி கும்பிடுங்க. டேய் சாமி கும்பிடணுமா? என்னடா ஆச்சு உனக்கு? உன்னை இப்படிலாம் நாங்கள் பார்த்து பழக்கமே இல்லையடா. டேய் பெரியவங்க நல்லது சொன்னால் கேட்கணும், அதை விட்டுட்டு இப்போல்லாம் கேட்கக்கூடாது, புரியுதா? எங்கப்பா இது என்ன உலகமாக நடிப்பால இருக்குது. தயவங்க கேட்டியா? பெரியவங்க சொல்கிறத கேட்கணுமா? அதானே வர வர ஓவராக போகிறதாங்கக்கா. டேய் பேசாமல் வாங்கடா. நாங்கள் வரல, நீ வேணாப்போ. சரி நான் போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். சாமி கும்பிட்டு வரையா? சாமி கும்பிட்டு வரேன்ட்டு எங்கே போகிறான்? ஓஹோ மச்சான், சாரு சாமி கும்பிட்றதுக்கு காரணம் பக்தி இல்லை. அப்புறம் அதோ அங்கே பாரு, சிகப்பு கலர் தாவணி பின்னாடியே போகிறான் பார்த்தியா? நான் அப்போவே நினச்சேன்டா, என்ன இவன் வந்த அன்னைக்கு ஏதோ வித்தியாசமாக நடந்துக்கிறானேன்னு. இப்போ தானே புரியுது. பையன் பொண்ணுக்கிட்ட விழுந்துட்டான். அதான் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ண ஃபஸ்ட்டு பொண்ணோட ஃபேமிலியை கரெக்ட் பண்ணுறாராமா. டேய் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வந்துட்டு இவன் கல்யாணத்தை முடிவு பண்ண பார்க்குறானேடா. சரி விடு, நல்லா இருந்தால் சரிதான். நீ வா நம்ம அப்படியே அந்த பக்கமாக போய் உட்காரலாமா? சாமிச்சா நம்ம எனக்கே சாமி கும்பிட்டோம். அதானே. சரி வா போகலாம். ஏ ஃபைன் அங்கே பாரு. இவர் எதுக்கு நான் பின்னாடி வரான்? இதுக்கு முன்னாடி பொம்னாட்டிங்களை பார்த்ததே இல்லை போல். பின்னாடியே சுற்ற வேண்டியது. ஏங்க ஒரு நிமிஷங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பண்ணுறீங்க? என்ன வேணும் உனக்கு? தனியாக இருக்க பொண்ணுக்கிட்ட எப்படிலாம் பேசுகிறீங்க? போங்க, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும். ஏங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க, நான் அந்த மாதிரி பையன்லாம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் நான் சொல்கிறது மட்டும் கேளுங்களேன். என்ன சீக்கிரம் சொல்லுங்க, யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆயிரும். சரிங்க சீக்கிரமாக சொல்லிடுறேன். அதாவது எனக்கு இங்கே வந்த அன்றைக்கே உங்களை பார்த்ததும் பிடிச்சிருச்சு. அதான் உங்ககிட்டே அதை சொல்லிடலான்னு. ஏன்னா என்ன சொல்கிறீங்க? நீக்கு ஒன்றும் விளங்கலையே. ஏங்க நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன்,
அது கூட உங்களுக்கு புரியலையா? என்னது லவ்வா? இதை பாருங்க, இது அக்ரஹாரம். இங்கே இந்த லவ்வு அதெல்லாம் ரொம்ப தப்பு. இங்கெல்லாம் வீட்டில் பார்க்குற ஆம்பளைனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி லவ் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு. அதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்லை. நான் இதெல்லாம் பண்ணிக்க மாட்டேன். தப்பாக எடுத்துக்காதீர். இது விஷயமா இனிமேல் பின்னாடி வராதீர். புரியுறதா? நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயின் அப்படியே போக, சங்குக்கா என்னடா இப்படி சொல்லிட்டு போகிறா அப்படின்னு கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் அது வெளியே காட்டிக்கல. ஸோ எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு சாப்பிட போயிருப்பாங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ பொங்கல் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜங்க் தான் வேணும்னே ஒயின்கிட்ட பேசணுங்கிறதுக்காக, ஏங்க இந்த பக்கம் வாங்கலேன், என்ன வேணும்? அது மச்சானுக்கு சாம்பார் வேணுமா? அவன் கொஞ்சம் கூச்ச சுபாவம், யார்கிட்டையும் அவ்வளோவா பேச மாட்டான். அதான் என்கிட்ட கேட்க சொன்னாங்க. இந்தா இவாளெலாம் பரிமாறிட்டுருக்காளே, அவங்கக்கிட்ட கேட்க வேண்டியது ஏன் என்கிட்டே கேட்குறேன்? ஏங்க அவங்கெல்லாம் வந்து விருந்தாலே பாசமாக விசாரித்து என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து கொடுப்பாங்கன்னு பார்த்தா, இந்த பொண்ணு என்னன்னா டம்ளரை டக்குன்னு வச்சுட்டு போகுது. உங்கள் அத்தை என்னடானா தட்டில் அப்படியே வேண்ட வெறுப்பாக வைக்கிற மாதிரி சாப்பாடு வச்சுட்டு போகிறாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லைங்க. தெரியாதவங்கக்கிட்ட கூட சிரிச்சுட்டு முகத்தில் ஒரு பாசத்தோட அப்படியே ஒரு பிரகாசமாக மகாலட்சுமி மாதிரி வந்துருந்து பரிமாறிட்டுருக்கீங்களே. நோக்கி இப்போ என்ன வேணும்? அதான் சொன்னேனே மச்சானுக்கு சாம்பார் வேணும். படுத்தாதே, கொண்டு வரேன். ஏண்டா இப்போ ஏன்னா என்ன எடுத்து வர்ற? விட்டு மச்சான், இதுக்கெல்லாம் நீ தான்டா செட் ஆவ. ஆமாம், அந்த பொண்ணுக்கிட்ட செருப்படி வாங்கணும், நான் தான் செட் ஆவேன். நீலாம் திருந்தவே மாட்டியா? டே கண்டுக்காத மச்சான். என்னதான் இருந்தாலும் ஃப்யூச்சரில் உனக்கு சிஸ்டர். ஏண்டா நீங்கள் எல்லாம் கமிட் ஆவீங்க, நான் மட்டும் சாகிற வரைக்கும் சிங்கிளாக இருக்கணும்னு இப்படி ஏடா பண்ணுறீங்க? இங்கே ஒருத்தர் என்னடானா என்னென்னமோ புலம்புறான், ராத்திரி ஆனால் தூங்க விட மாட்டுறான். இப்போ நீ வேறையா? ஐயோ முடியல. டே சுரேஷா, இதெல்லாம் உன்னால் தாண்டா வந்துச்சு. உன் கல்யாணத்துக்கு வர போய் இவங்க 2 பேர்கிட்ட படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பா இந்தாங்க சாம்பார் ஊற்றிட்டேன், போதும்ல? எங்க இப்போ என்ன வேணும்? அது கொஞ்சோண்டு கேசரி கிடைக்குமா? ஓ வேணும்னே எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கு. பெருமாளே, நீ தான் என்கிட்டேருந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கடுப்பா எல்லாத்தையும் பரிமாறிட்டு அவங்க பாட்டுக்கு போங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு, அண்ணா காஃபி. தேங்க்ஸ்மா. என்னம்மா அண்ணனுக்கு 2 கப்பில் காஃபி கொண்டு வந்திருக்க? அண்ணா இது உனக்கு. அப்புறம் இது யாருக்கு? அது தயம் தலை வலிக்குதுன்னு சொன்னார், அவருக்கு எடுத்துகிட்டு போகிறேன். தயங்கா? ஆமாண்ணே, பாவம்ல. அதான் தங்கச்சி. அப்போ அண்ணனுக்கு கிச்சனில் இருக்கோம், நீ போய் ஃபில்டர் கேப் போட்டுக்கோப்போ. ஏம்மா உன் அண்ணனுக்கு கொடுக்குற அது ஓகே, இந்த கரடி பையலுக்கு ஏம்மா கொடுக்குற? பாவம்ல, அவர் ரொம்ப பாவம். அதுவும் என் அண்ணாவுக்கு பிடிச்சவர். அண்ணாவுக்கு பிடிச்சவரா இல்லை உனக்கு? ஐயோ ஒயின் கூப்பிட்றாங்க, நான் போகிறேன். இவையே இப்படி ஓடுறா? அப்போ 2 பேருக்குள்ளே ஏதோ ஓடுதோ, எனக்கு அப்படி தான் தோணுது. ஆனால் இவன்கிட்ட சொன்னால் இவன் வேற தங்கச்சியை விட்டு கொடுக்க மாட்டானே. சரி என்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அன்றைக்கி வந்து கல்யாண வீட்டில் வந்து பொண்ணு அப்புறம் பொண்ணோட கசின்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஆற்றுல தீபம் விடுற அந்த ஃபங்க்ஷன் இருந்திருக்கும். ஸோ எல்லாருமே வந்துட்டு படித்துறையில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு ஃபுல்லாக அந்த கோயில் ஃபுல்லாகவே தீபமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து தண்ணியில் தீபம் விடும்போது கரெக்டாக ஏன்னா விளக்கேற்றும் போது எண்ணெய் கொட்டியிருக்கோம்ல, அந்த எண்ணெய் வலிக்கு வந்து நம்ம ஹீரோயின் கீழே விழுந்துருவாங்க தண்ணியில். இதில் என்னென்னா ஹீரோயினுக்கு நீச்சல் தெரியாது. எல்லோரும் அப்படியே பார்த்துட்ருக்காங்க அதிர்ச்சியில், என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு. அப்போ தான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி. கரெக்டாக போயிட்டு அப்படியே கையை பிடிச்சி நம்ம ஹீரோயினையும் தூக்கிட்டு வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மூச்செல்லாம் கொடுத்து காப்பாற்றிடுவார். அப்பா
நீ சேமமாக இருக்கணும்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ். என் பொண்ணு உசுரை காப்பாற்றிட்டே நல்லா இருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டே இருக்காங்க, புகழ்ந்து பேசுகிறாங்க. ஆனால் அது எதுவுமே நம்ம ஜேகே காதுலயே இல்லை. ஏன்னா அவருக்கு ஒயின் கண்ணு முழிச்சதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி. அவர் வேறு ஒயினை தான் பார்த்துட்ருக்காரு. ஒயின் எல்லோரும் இருக்கிறதுனால அமைதியாக அப்படியே இருந்ததுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கும் போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒயின் ஜேகே கிட்ட பேசுகிறதுக்காக வருது. என்ன இந்த பொண்ணு இங்கே வருது? ஒரு வேளை ஜங்குக்கு பக்கம் வந்திருப்பாளோ? என்னம்மா இந்த பக்கம்? அவர் இருக்காரா? அவரா? யார்? அதான் உங்கள் ஃப்ரெண்டு நல்லா உயரமாக ஒயிட்டாக இருப்பார். ஏம்மா எல்லோரும் ஒயிட்டாக தான்மா இருக்கோம். அதான் இன்றைக்கி குளத்துல நான் விழுந்தப்போ என்னை காப்பாற்றினாரே. ஓ ஜங்குக்கா? அவர் தான். உள்ளதான் இருக்கான், போய் பாரு. அவர் எதுவும் சொல்லுவாரா? அவெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாம்மா, நீ போய் பாரு. அவன் மட்டும்தான் இருக்கான், நான் வெளியே போகிறேன். சரி அண்ணா. அண்ணாவா? மரியாதைலாம் வருது. உள்ளே வரலாமா? யார்? வைன். என்ன வைன் அங்கே நிற்கிற? உன் வீட்டுக்குள்ளே வரதுக்கு என்கிட்ட பெர்மிஷன் கேட்குற? இல்லைவா? என்ன உனக்கு இப்படிலாம் பேச தெரியுமா என்ன? என்ன கேட்குறீள்? இல்லை, என்னை பார்த்தாலே எரிஞ்செரிஞ்சு விழுவ. இப்போது என்கிட்ட பேசுகிறியே, அதான் கனவா நிஜமானு என்னை நானே கிள்ளி பார்த்துட்ருக்கேன் வைன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். தேங்க்ஸா? எதுக்கு? அதான் இன்றைக்கி என்னை தண்ணியிலேருந்து காப்பாற்றினேலே, அதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல வந்தேன். இதெல்லாம் வேணாமே, நீ சேஃபாக இருக்கல்ல, அதுவே போதும். சரி, நான் வரேன். சரி. ஸோ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம வைன் நம்ம ஜங்குக்கிட்ட ரொம்பவே ஸ்வீட்டாக தான் நடந்துப்பாங்க. அவர் விழுந்து விழுந்து கவனிக்கிறது, அந்த மாதிரி. காஃபி குடிச்சிட்டேலா? அதை இப்போ தான் அவங்க அம்மா கொடுத்தாங்க. ஓ, ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லை. சரி மச்சான், என்ன இந்த பொண்ணு உன்கிட்ட வந்து எப்போ பார்த்தாலும் எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்கு. இப்படிலாம் கேட்காதே, ஒரு வேளை ஃபீலிங்ஸ் வந்துடுச்சோ? அப்படின்ற எனக்கு அப்படி தான் தோணுது. வந்தால் சந்தோஷம். சரி சரி அப்படின்னு சொல்லிகிட்ருக்க, ஒரு குட்டி பொண்ணு அப்படியே வந்துட்டு, அண்ணா அண்ணா அண்ணாவா? இந்த சத்தம் மட்டும் ஒருத்தர் யாரையும் காணோம். அண்ணா கீழே பாருங்கோ. என்னம்மா? இதை வயனக்கா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. வயனக்காவா? இதில் என்ன எழுதியிருக்கு தெரியல. அந்த அக்கா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. நான் வரேன் அண்ணா. சரி அண்ணா. கல்யாண வேலை ஏற்பட்டது இருக்கு, நீ இங்கே நின்று என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லைம்மா, ஒரு சின்ன பொண்ணு வந்துச்சு, வைன் இதை கொடுக்க சொன்னான்னு சொல்லி ஏதோ பேப்பரில் கொடுத்துட்டு போகிறா. ஆனால் இதில் என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு புரியலையே. சரி கொடு, நான் பார்க்குறேன். அண்ணா, அது அண்ணி உங்ககிட்ட கோயிலுக்கு பின்னாடி இருக்க குளக்கரைக்கு வர சொல்லியிருக்கு. என்னம்மா சொன்ன? அண்ணியா? ஆமாண்ணா, எனக்கு தெரியும் உனக்கு அவங்கள பிடிக்கும்ண்ணா. எனக்கும் அவங்கள பிடிக்கும். நீ தைரியமாக போ, கண்டிப்பாக சக்ஸஸ் தான். சரி சரிடா, நான் போயிட்டு வரேன். அண்ணா சிரிச்ச மாமா போண்ணா. சரி போகிறேன். இப்போ தான் என் அழகாக இருக்குது. வயன், என்னை கூப்பிட்டியாமே? நான் உங்ககிட்ட சற்று பேசணும். என்ன பேசணும்? அது நீக்கும் உங்கள் மேலே அது வந்துடுதோ? என்ன வந்துடுச்சு? அதுதான் நீங்கள் கூட அன்னைக்கு கேட்டீல, அதே
ஃபீலிங் எனக்கும் வந்துடுத்து. என்ன ஃபீலிங்? டியூப்லைட் உனக்கு இதெல்லாம் தெரியாத மாதிரி நடிக்கிற. இருறா ஒன்று வச்சுக்கிறேன். என்னவா என்ன ஏதோ முணங்குற? ஒன்றும் இல்லை. நிஜமாவே உங்களுக்கு நான் என்ன சொன்ன வரேன்னு புரியலையா? வயன் நீ ஏதோ சொல்கிற, ஆனால் எனக்கு புரியல. எனக்கு உங்கள் மேலே லவ் வந்துடுத்து. என்னது லவ் வந்துடுச்சா? உனக்கு தான் என்னை பார்த்தாலே பிடிக்காது, அப்புறம் எப்படி? இல்லை, அன்னைக்கு உங்கள் உயிரை கூட பற்றி யோசிக்காமல் எல்லோரும் இருக்கும்போது எங்கள் அப்பா கூட யோசிச்சார். ஆனால் நீங்கள் இதை பற்றி யோசிக்காமல் என் உயிரை காப்பாற்றினீங்களே, அப்போவே எனக்கு தோணிடுத்து இனி இருக்க வாழ்க்கை முழுக்க உங்கள் கூட வாழணும்னு. அதனால தான். ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்? அதான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டியே. நான் சொல்லிட்டேன், ஆனால் நான் எங்கள் ஆற்றுல ஒரே பொண்ணு. எங்கள் தோப்பனார் என்னை ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டார். இந்த மாதிரி லவ் மேரேஜ் அதெல்லாம் அவர் ஒத்துக்கவே மாட்டார். நான் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் தோப்பனார்கிட்ட சம்மதம் வாங்கி எல்லார் சம்மதத்தோடு என்னை கல்யாணம் கட்டிப்பீங்களா? இல்லைன்னா சொல்லுங்க, எல்லாத்தையும் கனவாக நினச்சி நான் மறந்துடுறேன். என்ன பேசுகிற? என்னை பார்த்தா பாதியில் விட்டு போகிற மாதிரி இருக்கா? என்ன நடந்தாலும் சரி, நீ எனக்கு தான், புரியுதா? சுரேஷோட கல்யாணம் எனக்கு முடிஞ்சதில்ல. இன்றைக்கி சாயந்தரமே நான் உங்கள் அப்பா கிட்டே பேசுகிறேன். தோப்பனார் ஒத்துக்கலைன்னா அதெல்லாம் என் மாமனார் ஒத்துப்பார். அப்படி ஒத்துக்கலைன்னா நானே வந்து உன்னை தூக்கிட்டு போயிடுறேன். உனக்கு ஓகேவா? அப்பா, அவர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்னு சொன்னார்ப்பா. யார்? அதான் நம்ம ஆற்றுக்கு விருந்தாளியாக வந்திருக்காரே, ஜங்குக்கா. அவர் என்கிட்ட என்ன பேசணும்? அப்பா, அது நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் அமைதியாக கேட்குறீங்களா? என்ன விஷயம் சொல்லுங்கள். அங்கிள், நானே சொல்கிறேன். எனக்கு வயனை பிடிச்சிருக்கு, அதே மாதிரி அவளுக்கும் பிடிச்சிருக்கு. ஆனால் எங்கள் விருப்பத்தை தாண்டி உங்களோட விருப்பம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் நினைக்கலாம், என்னடா ஊர் பேர் தெரியாதவன் எங்கேயோ இருந்த விசேஷத்துக்காக வந்துட்டு இப்படி திடீர்னு பொண்ணு கேட்குறானேன்னு. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறத விட வயன் எங்கள் வீட்டில் ரொம்பவே சந்தோஷமாக ஒரு ராணி மாதிரி இருப்பாள். அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்க முடியும். தம்பி பேசுகிறீங்க, இதெல்லாம் ஒத்து வராது. இதை பாருங்கள், இது அக்ரகாரம். அதனால் எனக்கு என் சொந்தக்காரங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் ஒத்து வராது, விட்டுருங்க. அங்கிள், நான் சொல்கிறத ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க. கண்டிப்பாக நான் என்ன நல்லா பார்த்துக்கிறேன். ஆனால் ஒரு நிமிஷம் நான் பேசுகிறேன். நீ என்னடா பேச போகிற? இருண்ண, நான் பேசுகிறேன். அப்பா, ஒரு நிமிஷம். என்ன? எங்கள் அண்ணன் அங்கிள்னு கூப்பிட்டான், ஆனால் நான் அப்பான்னு கூப்பிட்றேன்னு பார்த்தீங்களா? எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா கிடையாது. எனக்கு எல்லாமே என் அண்ணன் தான். என் அண்ணன் இது வரைக்கும் எனக்காக எல்லாம் பண்ணியிருக்கு. ஆனால் அதுக்காக அது எதுவுமே கேட்டதில்லை. முறையாக என் அண்ணன் ஆசைப்பட்டது வயனண்ணே தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் ஒரே குடும்பமாக இத்தனை வருஷம் கூட்டு குடும்பமாக இருக்கிறத பார்த்து இதே மாதிரி ஒரு குடும்பம் எங்களுக்கும் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணிகிட்டு இருந்தது. நான் நினச்ச மாதிரி அண்ணாக்கும் வயனண்ணியை பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஒரு நாள் அம்மா எனக்கு சாப்பாடு ஊட்டினாங்க. நான் என் அம்மா கையில் சாப்பிட்டதே இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் என் அம்மா கையில் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக அண்ணா சொல்கிற மாதிரி அண்ணி அங்கே வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க எனக்கு அண்ணியாக மட்டும் இல்லாமல் ஒரு அம்மாவாக கூட இருப்பாங்கள்ல. எங்களுக்குன்னு யாரும் இல்லை. நான், அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் எங்கள் உலகமாக இருந்துச்சு. இப்போ மட்டும் நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா நம்ம எல்லோரும் ஒரே குடும்பமாக இருக்கிறதால ஒரு வேளை நாங்கள் உங்களை விட்டு வயனண்ணியை பிரிச்சுட்டு போயிடுவோன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொன்னால் நாங்கள் இங்கேயே கூட வந்துடுறோம். எல்லோரும் ஒரே வீட்டில்
ஒன்றா இருக்கலாமே ப்ளீஸ்ப்பா, ஓகே சொல்லுங்களேன். அப்பா சரின்னு சொல்லுங்கப்பா. எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு. என்னப்பா யோசிக்கிறேன்? அவர் ரொம்ப நல்லவருப்பா. என்னை நல்லா பார்த்துப்பாரு. நீங்கள் ஓகே சொல்லுங்கப்பா. சரி, எல்லோரும் முடிவு பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது? சரி, உங்கள் விருப்பப்படியே எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம். இப்போ எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? அப்பா ரொம்ப சந்தோஷப்பா. நீங்கள் ஓகே சொல்ல மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் சொல்லிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சரி, அதான் எல்லாம் பேசியாச்சுல, எல்லோரும் போய் தூங்குங்க. இதை மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இருங்க, எங்கே போகிறீங்க? அதான் எல்லாம் பேசியாச்சே. அது உங்கள் விஷயம் பேசிட்டீங்க. இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்? அண்ணிமா, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் அவ்வளவுக்கு ஹெல்ப் பண்ணல. சரி, என்ன விஷயம்? அது அண்ணனோட ஃப்ரெண்டு தயாங்க இருக்கார்ல, ஆமாம். அவருக்கு என்ன? இல்லை, அப்புறம் நானும் ஸ்கூல்லேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கோம், எனக்கு தெரியாமல். ஆனால் அண்ணாவுக்கும் இது தெரியும்னு நினைக்கிறேன். நீ தான் எப்படியாவது அண்ணன்கிட்ட சொல்லி எனக்கும் கரடிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதெல்லாம் எனக்கு அப்போவே தெரியும். மைல்டாக டவுட் வந்துச்சு, என்னடா யாருக்கும் அடங்காதவன் இவக்கிட்ட அடங்குறானேன்னு. சரி, தங்கச்சியாக போயிட்ட, கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன். அண்ணன் என்னண்ணா இப்படி சொல்கிற? அப்போ தங்கச்சியாக இல்லைன்னா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டியா? இல்லை, என் மச்சான் அவனை கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பான், நல்ல பையன். அவன் என்கிட்டே திமிராக பேசுவான், ஆனால் உன்கிட்ட மட்டும்தான் அடங்கி போவான். அதனால நீயும் அவனை நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிடலாம். அப்பா, ஹாப்பி எண்டிங்கு. மெமரிஸ் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். அந்த ஸ்லாங் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் கீப் சப்போர்ட்டிங். ஓகேவா? கேட்டுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. பை, see you.